கண்களாலேயே எல்லாரையும் கவரக்கூடிய இந்த மிதுன ராசி நம்மளோட வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்பு இல்லாமலாம் இல்லைங்க. எதையாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு போராடாமலாம் இல்லை. ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிந்தனையிலும் நிறைய பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. குணத்திலுமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் இந்த நேரம் செயல்பட முடியுங்க. நெருங்கி வளர்கிறவங்களா இருந்தால் கூட சரியா உங்களை யாருமே புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலை தான் இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மற்றவங்க பிரச்சனைக்கெல்லாம் துல்லியமா தீர்வு தர தெரிஞ்சவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது காண முடியாத அளவுக்கு தான் பாதிப்புங்கிறது இருந்துட்டு இருக்குது. யாருக்கும் அடிப்படையாத குணம் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதுனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லதுன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை, மனசுல தான் பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைங்க. எதை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலைங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கும். ஏற்கனவே இந்த சொந்த பந்தத்திலையும் சரி வீட்லயும் சரி ஏகப்பட்ட வலி வேதனை இடைஞ்சல்களை தான் நீங்க இந்த நேரத்தில் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம போதாக்குறைக்கு மன அழுத்தம் வேற. முயற்சி பழிக்கணுமேனு நீங்க தொடர்ந்து இந்த நேரம் போராடம்லாம் இல்லை. அப்படி பார்க்குறப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப வாழ்க்கை, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், தொழில் வியாபாரம் எப்படி கிடைக்க போங்கிறத பார்க்க போறோம். இனி நீங்க நல்லா நிம்மதியா தூக்கம் கிடைக்கக்கூடிய நேரம், மனசுல ஒரு மனநிறைவு தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்துல இருந்த பிரச்சனை நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்துச்சுல அது எல்லாமே மாறும். வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது. எந்த விஷயம் எல்லாமே தடையா இருந்துச்சோ அந்த தடை நீங்கும். நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல பாக்கியம் கிடைக்கும். தந்தை வழியில நல்ல நேரம் இந்த நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாங்க. பூர்வீகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனையோ வழிபாட்டு எல்லாமே செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த நேரம் நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது கூடவே, குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. எந்த காலத்துக்கும் உங்களுக்கு துணையா நிற்கக்கூடியது குலதெய்வ வழிபாடு தான். அந்த குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்க இந்த நேரத்துல லிங்க வடிவங்கள்ல ஈசானிய லிங்க வடிவங்கத்தை இந்த நேரம் நீங்க வழிபாடு செய்யறது நல்லது. அந்த ஈசனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த நேரம் நிறைஞ்சிருக்கிறதால மறக்காம நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவ ஆலயம் இருந்தா சிவ வழிபாடு செய்ய பாருங்க. முடிஞ்சவங்க ஈசானிய லிங்க வழிபாடு செய்யறது நல்லது. அதுவுமே திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்க வழிபாடு செய்யறது, மலையே ஈசனாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தளத்துல நீங்க முடிஞ்ச வரைக்குமே வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல நீங்க தொடர்ந்து திருவண்ணாமலையில போய் நீங்க ஈசானிய லிங்கத்தை வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பௌர்ணமி நாட்கள் இல்லைன்னா கூட வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலாவது நீங்க தொடர்ந்து ஈசானிய லிங்க வழிபாட்டை செய்ய பாருங்க. வீட்டிலையுமே நீங்க ஈசானிய லிங்கத்தை நீங்க நினைச்சு தீபேற்றி வழிபாடு செய்யறது நல்லது. பெரும்பாலுமே வடகிழக்கு திசையில சுடலையோட அருகில் அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் ஈசானிய லிங்கம். நந்தீஸ்வர பகவான் வணங்கின பின்னாடி இவரை நீங்க வழிபாடு செய்யறது நல்லது. ஈசனை தவிர எதுவுமே சாத்தியம் இல்லைங்கிறதா பெரும்பாலும் உண்மைன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கறப்ப இந்த திசையில இருக்கக்கூடிய அதிபதி புதன்கிறதால மிதுன ராசி என்பவர்கள் பெரும்பாலும் நீங்க இந்த வழிபாட்டை இந்த லிங்க வழிபாட்டை இந்த நேரம் நீங்க செய்யறது உங்க வாழ்க்கையில தீராத பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. சகல வளத்தை நீங்க பெறணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஈசானிய லிங்க வழிபாட்டை செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பெரும்பாலும் லிங்க வழிபாடுங்கிறது வீட்டுல வச்சு வழிபாட நிறைய பேர் பயப்படுவாங்க. நீங்க ஒரே ஒரு ஒரு சாதாரண விஷயம் தான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, லிங்கமா நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு உங்க மனசுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு அது சௌரியமா படலைன்னா நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க விளக்குல தீபேற்றி கூட ஈசானிய லிங்கத்தை மனதார நிலைநிறுத்தி தீபேற்றி வழிபாடு செய்யறது நல்லது. அதாவது எந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம தீபேற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தெய்வ ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறத உண்மை. அந்த வகையில பாக்குறப்ப ஈசானிய லிங்கத்தை நீங்க மனதார நினைச்சு தீபேற்றி தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே மாச தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தான சூரியனோட இணைஞ்சிருக்கிறார். அதே நேரம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல தொல்லை கொடுக்குங்க. கொஞ்சம் மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நேரம் கால சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே சீதோஷ்ண நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த ஆரோக்கிய தொல்லைங்கிறது எந்த ராசிக்காரங்களுக்கும் வரக்கூடிய ஒண்ணுதான். ஆனா உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் எதிர்ப்பு சக்திங்கிறது குறைவா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுங்கிறது கூடும். அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவை நீங்க அதிகப்படுத்த பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல கொஞ்சம் ஆரோக்கியமும் வந்துட்டாலே உங்களை அடிச்சு காலையில இல்லைங்க. பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஆரோக்கிய விஷயத்துல எப்பயுமே கவனமா இருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான். அதனால இந்த நேரம் கொஞ்சம் பயன் அதிகமா இருக்கும். வெளியிடங்களும் நீங்க அதிகமா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் உணவு விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க. மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் இல்லாமலாம் இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்குமே முன்னெச்சரிக்கை நடந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டுல பொறுத்த வரைக்குமே பிரச்சனை பெருசா இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த சொந்த பந்த வகையில இந்த இடம் பூமி
பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் உங்களுக்கு தவிர மற்றபடி பாதிப்பு இல்லைங்க. நல்ல நிலைமை தான். இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக அமைய போகுது. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இந்த நேரம் பலவித நன்மை கொண்டு வந்து தரும். குறிப்பா வேலையில மாற்றம் உண்டாகும். ஊர் மாற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. என்ன நடந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பாத்துக்குங்க. ராசி அதிபதி புதன் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ருணரோக சத்திர சார்ந்தில் இருக்கிறார். அதனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா கவனமா இருங்க. ஏற்கனவே சொந்த பந்த வகையில பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டு படாத பாடுபட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த நேரம் கவனமா இருக்கணும். வியாபாரத்துல நிறைய மாற்றம் கொண்டு வர போறீங்க. தொழிலையும் சிறப்பா இருக்குது. அரசாங்க வேலை விஷயமா இருந்த தடை நீங்க முயற்சி செஞ்சா போதும், முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். குடும்பத்திலையுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நிலைமை தான். குடும்ப பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் சிறப்பா இருக்குது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணம் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாம இருக்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் தான். இது உங்களுக்கு பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குது. அதனால தொடர்ந்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்ய பாருங்க. இனி அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புத்திர பிராப்தம் உண்டாகுங்க. பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு புத்திர பிராக்கியத்துல தடங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. ஆனா அப்படியுமே தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல புத்திர பிராப்தம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமே இந்த காலத்துல மறக்காம சஷ்டி விரதம் இருக்க பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தொடர்ந்துமே உங்க வாழ்க்கையில இந்த புத்திர பாக்கியத்துல தடை இருக்குது, வீட்டுல தவளை ஒரு மழலை செல்வம் இல்லையேன்னு இயங்கக்கூடியவங்க இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதோ கையோட நீங்க குலதெய்வ வழிபாடு சரியா செஞ்சுக்கிட்டு கற்பரச்சாமிக கோவில்ல நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. இந்த கோவில்ல நீங்க ஏற்றக்கூடிய நெய் தீபத்தால கிடைக்கக்கூடிய பலன் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்க நெய் தீபம் ஏத்துறீங்களோ அந்த தெய்வத்தை மனதார நம்பி நீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செய்றீங்களோ நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். தீர்மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சொந்த பந்த வழியில அதாவது மன உளைச்சலுங்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு குறையும். மாமியார் வகையிலையா இருக்கட்டும், நாத்தனார் வகையிலையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையிலங்கிறது மன உளைச்சல் தர மாதிரி அந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க. அதுவுமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல பிள்ளைகள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது தான். அதனால குடும்பத்துல இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். ரொம்ப முக்கியம், நண்பர்களை நம்பி எந்த ஒரு புதிய விஷயத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களால முடியுங்கிற பட்சத்துல எதுவா இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கை வச்சு செய்ய பாருங்க. சிறப்பு தான். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே மனசுல கொஞ்சம் குழம்பு இருப்பீங்க வேலை சம்பந்தமா. இது வரக்கூடிய நாட்கள்ல வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், அவ்வளவுதான். எதிர்ப்புங்கிறது இல்லை, வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்குது. வெளிநாடு போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்குமே ஆரம்பத்துல தடை இருந்தாலும் இறுதியில நல்ல மாற்றம் காத்திருக்குது. அரசு வழியில செலவு காத்திருக்குது. பிரச்சனையா இருந்த பல விஷயம் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பொதுவாக வர்றப்ப இந்த நேரம் யாருக்கிட்ட அதிக நெருக்கம் காட்ட வர்றது வேண்டாம். மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது வேண்டாம். ஏன்னா சும்மாவே உங்க மேல வீண் பழி சுமத்த காத்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீங்களாவே போய் மாட்டாதீங்க. கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா பண நெருக்கடி உண்டாகும். அதே மாதிரி முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் உண்டு, கொஞ்சம் செலவு உண்டு. அதாவது வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க. திட்டமிட்டுக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க. பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நேரம் பகை உணர்ச்சியோட தான் இருப்பாங்க. அதனால அவங்களுடைய நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தாம இருந்துட்டாலே நீங்க உண்டு உங்க வேலைன்னு உண்டு இருந்துட்டா இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது. நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில மிருகசீரிடம் 3-4 பாதங்களும் உடையவங்களுக்கு எடுக்கிற வேலையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்குமே பிரச்சனை தருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. செலவு கொஞ்சம் உண்டுதான். எடுக்கிற வேலையில எடுத்த உடனே கொஞ்சம் முடியாது, கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். ஆனா இறுதியில நல்ல மாற்றம் காத்திருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. செல்வாக்கு சிறப்பா இருக்குது. நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும். உடல்ல பாதிப்பு கொஞ்சம் இருக்குது. ஆனா கவனம் கொடுத்தா தொந்தரவுங்கிறது பெருசா இல்லை. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கிறதால இழுபறியா இருக்கக்கூடிய வேலை கூட இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுலையுமே கொஞ்சம் அக்கறையா இருக்க பாருங்க. குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே பழனி முருகப்பெருமான நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ராகு பாகிஸ்தான்ல இருக்கிறாரு. செல்வாக்கு சிறப்பா இருக்கும். நினைச்ச வேலை நடக்கும். ரொம்ப நாள் கனவு நடவாகும். குடும்பத்துல நிம்மதி தாங்க. குடும்பத்துல கணவன் மணி கூட சண்டை சச்சரவுங்கிறது பெருசா இல்லை, கொஞ்சம் இருக்கும். ஆனாலுமே பாதிப்பு தராது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பு தான். வேலையில எதிர்பார்க்குற இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கணுங்கிற ஒரு ஆசை அதிகமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்து திட்டமிடுங்க. சிறப்பா இருக்குது. சொத்து வாங்கக்கூடிய யோகம் சிறப்பா இருக்குது. வேலை தேடக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான்.
இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு செய்ய பாருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னா, குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே பெருசாக பிரச்சனை இல்லை, பண வருமானம் சிறப்பாக இருக்குது. இழுபறியாக இருக்கக்கூடிய வேலை கூட கவனம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக முடியும். சோம்பேறித்தனம் வேண்டாங்க. எதுலையுமே தயக்கப்பட்டுக்கிட்டு பயப்பட்டு இருக்கிறது வேண்டாம். அது இன்னும் தான் தடுமாற்றத்தை உண்டு பண்ணும். அதனால தன்னம்பிக்கையோட தைரியமா இருங்க. சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த குடும்ப வாழ்க்கையில் மனசாவை சந்திக்கக்கூடியங்களா இருப்பீங்க. கோர்ட்டு கேஸுன்னு சந்திக்கக்கூடியங்களா இருப்பீங்க. பெரியவங்க சொல்படி கேட்டு நடந்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பு தாங்க. வெளிநாடு செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. தெய்வ அருள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குதுங்க. இதை விட சிறப்பான விஷயம் எதுவுமே இல்லை. நீங்கள் எடுக்கிற வேலை ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட இறுதியில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அதுமாரி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு தான். இது எல்லாத்துக்கூடவும் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் ஈசானிய லிங்கத்தை வழிபாடு மறந்துடாதீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். இந்த காலத்தில் நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.